நம்ம இன்னைக்கு அந்தியூர் குருநாத சுவாமி திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த திருவிழா உலக புகழ் பெற்றது. ஏன்னா இந்த திருவிழாவோட சேர்ந்து ஆசியாவோட மிகப்பெரிய குதிரை சந்தையுமே இங்க தாங்க நடக்குது. நம்ம எப்பவுமே ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் எப்படி இங்க வந்ததுன்னு அதோட புராண கதையை சொல்லுவோங்க. இன்னைக்கு அந்தியூருக்கு குருநாத சுவாமி எப்படி வந்தாருன்னு சொல்ல போறோங்க. அதுவும் பக்தனே தெய்வம் வேண்டான்னு நினைச்சாலும் தெய்வம் கூடயே துணை வருங்கிறதுக்கு குருநாத சுவாமி தாங்க சாட்சி. இப்ப நம்ம குருநாத சுவாமி எப்படி அந்தியூருக்கு வந்தாருங்கிற கதையை பார்க்கலாங்க. ஆற்காடு நவாபுகள் ஆட்சி செஞ்ச காலத்துல ஒரு பூசாரியோட வீட்டு பெண்ணை திருமணம் செய்ய அவர் விருப்பம் தெரிவிக்கிறாருங்க. ஆனா அந்த பெண்ணோட உறவினர்களுக்கு இந்த திருமணத்துல விருப்பம் கிடையாது. அந்த பெண் வீட்டுக்காரங்க இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிச்சதால பூசாரியோட குடும்பத்திற்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டதுங்க. அந்த சூழ்நிலையில பூசாரியோட உறவினர்கள் தங்கள் குலதெய்வத்தோட அடையாளமா 3 புனித கற்களை ஒரு கூடையில வச்சு பல ஊர்களை கடந்து பாதுகாப்பான இடத்தை நோக்கி போறாங்க. வாழ்வாதாரத்தை தேடி வேறு ஊருக்கு செல்ல முடிவு செஞ்ச அவர்கள் இந்த 3 கற்களையுமே ஆற்றுல வீசிட்டு போயிட்டாங்க. ஆனா மறுநாள் காலையில பார்க்கும்போது ஆற்றுல வீசப்பட்ட அந்த 3 கற்களுமே அவரோட கூடையிலே இருந்தது. இதை கண்டு அனைவருமே ஆச்சரியம் அடைந்தாங்கங்க. அந்த 3 கற்களையுமே தங்கள் குலதெய்வமா வழிபட வேண்டும்னு உறுதியா இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க அந்தியூர் புதுப்பாளையத்திற்கு வந்து அங்கிருந்த பாண்டிய மன்னனிடம் தங்குவதற்கு அனுமதி பெற்று ஒரு கல் மண்டபத்துல தங்கினாங்க. அதற்கு பிறகு அந்த 3 கற்களுக்கும் தினமும் பூஜைகள் செய்ய தொடங்கினாங்க. காலப்போக்குல அந்த கற்களுக்கு உருவம் அமைத்து வழிபடவுமே ஆரம்பிச்சாங்க. முதல் கல்லுக்கு தாயின் வடிவம் கொடுத்து காமாட்சி அம்மன்னு பெயரிட்டாங்க. 2வது கல்ல பெருமாள் சுவாமி மாயவர்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. 3வது கல்லுக்கு சிவபெருமானும் முருகனும் இணைந்த வடிவமாக குருநாத சுவாமின்னு பெயரிட்டாங்க. குரு என்பது ஈஸ்வரனையும் நாதன் என்பது முருகனையுமே குறிக்குங்க. அதனாலதான் இந்த தெய்வத்துக்கு குருநாத சுவாமின்னு பெயர் வந்ததுங்க. நம்ம காலையிலே நேரமா கோயிலுக்கு வந்துட்டோங்க. ஆனா அப்பவே கோவில்ல நல்ல கூட்டம். நம்ம அப்படியே பொது தரிசன லைன்ல போய் நின்னுட்டோங்க. 50 ரூபாய்க்கு சிறப்பு தரிசன டிக்கெட்டுமே இருந்தது. ஆனா நம்ம பொது தரிசன லைன்லயே போய் நின்னுட்டோங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிற குருநாத சுவாமியை கும்பிட்டுட்டு வனத்துல இருக்க சுயம்புவா இருக்க குருநாத சுவாமி கோயிலுக்குமே நம்ம போக போறோங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறது மடப்பள்ளிக்கு தாங்க. இங்கதாங்க குருநாத சுவாமி, காமாட்சி அம்மன், மாயவர் ஆகியவரோட உற்சவர் சிலையுமே அவர்களோட சிலைகள் கருவறையிலுமே வச்சிருக்காங்க. நம்ம லைன்ல போகும்போதே பாத்தீங்கன்னா தேங்காயெல்லாம் உடைச்சு கொடுத்துட்றாங்க. உள்ள போய் பாருங்களேன், சரியான கூட்டம். நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம குருநாதர் சுவாமியோட உற்சவர் சிலைக்கு முன்னாடி என்னுடைய வேண்டுதலை வைக்கும்போது பூ தானா அவரோட வேல்ல இருந்தே கீழே விழுந்ததுங்க. அந்த வேல்ல இருந்த பூ விழுந்ததுமே எதிரில நான் நிக்கிறத பார்த்து அங்க இருந்தவர் பூவை எடுத்து என் கையில கொடுத்துட்டாருங்க. அப்படியே குருநாதரோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அப்படியே கோவிலோட பின்புறத்துக்கு வந்துட்டோங்க. இங்கதான் குருநாதருக்கு எல்லாருமே விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுமே இங்க இருக்கிற நாகரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கோவில்ல இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற இந்த தேர் தாங்க. நம்ம எல்லா கோவிலுமே தேர் நிலையில தாங்க இருக்கும். அதை தேரோட்டத்தின் போது இழுப்பாங்க. ஆனா இங்க தேர் திருவிழாவின் போதுதான் இந்த தேரையே செய்வாங்கங்க. இந்த 2 தேருமே பாத்தீங்கன்னா சுமார் 61 அடி உயரம் கொண்ட தேரா இருக்குங்க. தேர் இழுத்து தானே நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இந்த தேரை தோல்ல வச்சுட்டு வலம் வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அடுத்து போக போற வனத்து கோவிலுக்கு இந்த தேரை 2 கிலோமீட்டர் தோல்ல சுமந்துகிட்டே போவாங்கங்க. இந்த தேரை பாத்தீங்கன்னா 3 தேர் இருக்குங்க. குருநாத சுவாமிக்கும், காமாட்சி அம்மனுக்கும், மாயவருக்கும்னு 3 பேருக்குமே இங்க தனித்தனியா தேர் இழுப்பாங்க. இந்த குட்டி தேர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் காமாட்சி அம்மனோட தேருங்க. இது பாத்தீங்கன்னா மாயவரோட தேரு. எல்லாருமே தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க.
இதுதாங்க குருநாத சுவாமியோட தேரு. வாங்க அப்படியே நம்ம கோவிலுக்கு வெளியே போய் அடுத்து வனத்துல இருக்க குருநாத சுவாமிய போய் பார்க்கலாங்க. இங்க பாருங்க, இன்னும் எவ்வளவு கூட்டம் நிக்குது சாமி பார்க்கன்னு. இங்க பாத்தீங்கன்னா குருநாதருக்கு எதிரில இருக்கிற வேலுக்கு எல்லாருமே விளக்கு போட்டுட்டு இருக்காங்கங்க. இங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு முன்னாடியே இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு இலவச குடிநீர் சென்னையில இருந்து ஒரு அமைப்பினர் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. இலவச நீர்மோர் பந்தலும் இருந்ததுங்க. நம்ம அடிக்கிற வெயிலுக்கு 2 கிளாஸ் குடிச்சா கூட இங்க பத்தாதுங்க. அவ்வளவு வெயிலா இருக்கு. வாங்க நம்ம அடுத்து வனத்து கோயிலுக்கு போலாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் போட்டிருக்காங்கங்க. ஃபேன்சி ஐட்டம் ஷாப் நிறைய இருந்தது இங்க. நம்ம வெளியில எடுத்துட்டு போவோம் பாத்தீங்களா, டிசைனர் பேக், அதுலயே எவ்வளவு கலர்ஸ் வேரியேஷன் வச்சிருக்காங்க பாருங்க. கவர்மெண்டோட சார்பில் இலவச மருத்துவ முகாமுமே இங்க போட்டிருந்தாங்கங்க. வாட்டர் பாட்டிலுக்கு மட்டுமே பாருங்க தனி கடையா வச்சிருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம், பேக்ஸு எல்லாமே இங்க வாங்கிக்கலாங்க. நடக்கிற தடம் பூரா பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே பாருங்க கடை மட்டும்தாங்க நெடுக்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி ஷாப்ல வாங்குற செயின், வளையல், குழந்தைங்க விளையாடுற பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள்னு நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கூட இங்க வாங்கிடலாங்க. இங்க பாருங்க, சமைக்கிறதுக்கு தேவையான இரும்பு வடச்சட்டி, பணியாரக்கல் எல்லாமே இங்க இருக்குங்க. கரண்டி, இரும்பு கத்தி, அருவாமனை, இடிகள்னு பாருங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இங்க கிடைக்குதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரூட்ஸ் கடையுமே இங்க இருக்குங்க. அன்னாசி, தர்பூசணி எல்லாம் ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கப்பு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. ஃபயர் என்ஜின் கூட இங்க ரெடியா இருந்ததுங்க. கடைகளுக்கு பக்கத்திலேயே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இவ்வளோ பெரிய தேர் திருவிழாவுக்கு இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா எல்லாமே மருத்துவ முகாம் ஆகட்டும், ஃபயர் என்ஜின் ஆகட்டும் எல்லாமே தயார் நிலையில வச்சிருந்தாங்கங்க. கண்ணாடி, வாட்ச் எல்லாமே முழுசா இந்த கடையில இருக்குதுங்க. இந்த கடையை பாருங்களேன், எதை எடுத்தாலுமே 30 ரூபான்னு போட்டிருக்காங்க. இந்த ஷாப் முழுக்க குழந்தைங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸ் தாங்க. பாருங்க எவ்வளவு வெரைட்டியான சாஃப்ட் டாய்ஸ் இந்த கடையில வச்சிருக்காங்கன்னு. பார்த்தாங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா இந்த கடையில ஏதாவது வாங்கணும்னு கேட்பாங்க. எல்லா பொம்மையுமே அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த கடையில எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா 20 ரூபான்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இரும்பு வடச்சட்டியை பாருங்களேன், எல்லா சைஸ்லயுமே இருக்கு. இந்த பேரிக்கா ஷாப் தாங்க நிறைய இருந்தது. இந்த ஊர்ல இது நல்லா கிடைக்கும் போல. பார்த்தா நிறைய கடையில இதை குவிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த கடையை பாருங்களேன், அடுப்பு கூட இரும்புலயே இருக்கு. தாளிப்பு கரண்டி, இந்த இரும்பு வடச்சட்டி கடையில பாருங்களேன் எவ்வளவு பொருட்கள் போட்டு வச்சிருக்காங்கன்னு. அடுத்து அல்வா கடைங்க. அல்வா கடை மட்டுமே ஒரு 50 கடைக்கு மேல இருக்குங்க. ஒரு லைன் ஃபுல்லாவே அல்வா கடை மட்டும் தாங்க இருந்தது. பாருங்க எவ்வளோ ஷாப் இருக்குன்னு. ஒரு சைடு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பக்கமுமே பார்த்தீங்கன்னா அல்வா கடை அவ்வளோ இருக்குங்க. சொன்ன மாதிரியே பாருங்க, பேரிக்காய் இங்க நிறைய ஷாப்ல இருந்தது. சோளக்கருது கூட வேக வச்சு இல்லைன்னா சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. ஐ ஷாப் மட்டும்தான் இப்போ பாருங்க ஃப்ரீயா இருக்குது. மற்ற கடையில் எல்லாமே ஆளுங்க கூட்டம் நின்றுகிட்டே இருக்கிறாங்க. திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வாங்கிட்டு போயிட்டீங்க, அதை கொண்டு போக பேக் இல்லைன்னா இங்கே கட்டப்பை கூட விற்கிறாங்கங்க. பர்ஃப்யூம் ஷாப் கூட இருக்கு. கண்ணாடி கடை, பெல்ட் ஷாப்பு, A to Z எல்லாமே இருக்குங்க. சோளக்கருது பாருங்களேன் வேக வச்சுட்டே இருக்கிறாங்க. பேரிக்காவுமே மலை மாதிரி குவிச்சு போட்டு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கடை முழுக்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும்தாங்க. இந்த ஷாப் ஃபுல்லா பாருங்களேன், வெரைட்டியா செயின், வளையல்னு நிறைய வச்சிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுற பிளாஸ்டிக் பொருட்கள் ஃபுல்லாமே இந்த கடையில இருக்குங்க. அல்வா கடைக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. வாங்காம நீங்க போயிட்டீங்கன்னு மறந்துட்டீங்கன்னா 100 மீட்டருக்கு ஒரு அல்வா கடை இருந்துகிட்டே இருக்குங்க. இங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கடை இருக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய ராட்னோன்னு. இதே மாதிரி 3 பெரிய ராட்னம் இருக்குங்க.
இங்க இந்த குச்சி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே நெறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. இந்த குச்சிய வாங்கிட்டு போய் குருநாதர்ட்ட வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா, நல்லது நடக்கும்னு நம்புறாங்கங்க. அதனால நெறைய பேர் இந்த குச்சிய வாங்கிட்டு போறாங்க. இந்த குச்சி கடை மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கடைக்கு மேல இருக்குதுங்க. இந்த குச்சிய பாருங்களேன். ரெகுலர் குச்சி மாதிரி இல்லாம, ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்குங்க. இங்க பாருங்க, பசங்க விளையாடுற உண்டிகோல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல விக்கிறாங்களா என்னன்னே தெரியலைங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தான் நான் இத பார்க்குறேன். இங்க பாருங்க, மாடுக்கு கட்டுற கயிறு, அதுவே எவ்வளவு வெரைட்டில இருக்குன்னு. மாட்டுக்கு கழுத்துல கட்டுற மணி, காலுக்கு போடுற சலங்கன்னு எல்லாமே இருக்குங்க. அதுலயே எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த குச்சிய பாருங்களேன், இது கொஞ்சம் அத விட சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுவே நெறையா கடை இருக்குங்க. சின்ன பசங்க விளையாடுற பைக் பாருங்க. இங்க எப்படி அழகா இருக்குன்னு. மாட்டோட சாட்ட பாருங்களேன். அதுலயே எவ்வளவு டிசைனு, கலருன்னு. சாட்டைக்கு மட்டுமே ஒரு தனி கடை பாருங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து 2 கடையுமே பார்த்தீங்கன்னா, சாட்ட கடை தாங்க. ஒரே கலர் கலரா இருக்குது. மாடு கட்டுற கயிற பாருங்களேன். அதுவே இங்க எவ்வளவு இருக்குன்னு. கயிறுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் மாதிரி இங்க பாருங்க இந்த கடை ஃபுல்லா மாட்டுக்கு கட்டுற கயிறு மட்டுமே தொங்க விட்டுருக்காங்க. தோசை கல்லு பாருங்களேன், எவ்வளவு டிசைன் வேற வேற சைஸ்ல எல்லாமே இருக்குங்க. எல்லாமே வாங்கிக்கலாம் போலங்க. இங்க வந்தோம்னா இந்த திருவிழாக்கு வந்தானா போதும். முக்காவாசி பொருள் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். திஷ்டி கயிறு, திஷ்டி பொம்மை கூட இங்க விக்கிறாங்க பாருங்க. மாட்டோட மணிகள் பாருங்க, எவ்வளவு சைஸு, டிசைனுன்னு வெரைட்டி வெரைட்டியா இருக்கு பாருங்க. மாட்டுக்கு கழுத்துல கட்டுற சங்கு கூட இங்க கிடைக்குது பாருங்க. நீங்க மாடு வாங்க இங்க வந்தீங்கன்னா, மாட்ட மட்டும் வாங்கிட்டு போகாம, அதுக்கு தேவையான ஏ டூ இசட் எல்லா பொருட்களுமே இங்கேயே வாங்கி மாட அலங்கரிச்சு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாங்க. இப்ப நம்ம வனத்துக்கு வந்துட்டோங்க. அங்க பார்த்த மாதிரியே இங்கேயுமே கடைங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. அங்க நம்ம பார்த்ததுல ஒரு 25% கடைகள் இங்கேயுமே இருக்குதுங்க. கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே இங்க வச்சிருக்காங்கங்க. நம்ம இங்க வந்து வாங்கிக்கலாம். எப்பவுமே நம்ம கோயிலுக்கு வந்து வாங்கனோம்னா, இங்க கடை போட்டிருக்கவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குங்க. ஏன்னா, இந்த திருவிழாவ நம்பி தான் இங்க நெறைய பேர் கடையுமே போட்டிருப்பாங்க. கோவில பாருங்களேன். இப்போ கேரளா ஸ்டைல்ல பயங்கரமா புதுசா கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டங்க. நம்ம வேகமா லைன்ல போய் நின்னா தான் சாமிய சீக்கிரமா பார்க்க முடியும். இங்க தாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 3 புனிதமான கற்கள் இங்க தாங்க இருக்கு. நம்ம இப்ப அந்த சுயம்பு தெய்வங்கள தாங்க பார்க்க போறோம். பாருங்க செம கூட்டம். எவ்வளவு பேர் சாமி பார்க்க நிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இவ்வளவு கூட்டம் இருந்தாலுமே லைன் மடமடன்னு போயிட்டு இருக்குங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பக்கத்திலேயே சாமிய பார்க்க முடியுங்க. நம்ம தொடுற தூரத்துல தான் சாமி இருக்கும். இங்க பாருங்க, இங்குள்ள 3 சன்னதியுமே தனித்தனியா இருக்குங்க. அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் குருநாதர் இருக்காரு. குருநாதருக்கு நேரா இருக்கிற ஊஞ்சல்ல இருக்க திருப்பாதங்கள நல்லா பாருங்க. நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்க பாருங்க, குருநாதருக்கு முன்னாடியே விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க குருநாதர பார்த்துட்டு நம்ம போக போறோம். அவர பார்க்க போறதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க ஒரு பழமையான விளக்கு தூண்ல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இதாங்க குருநாதர். நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. ஒரு பெரிய பாறை, அதுல சின்னதா ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. ஒரு புடைப்பு சிற்பம் மாரி தான் அது இருக்கும். இந்த பாறை வருஷா வருஷம் பார்க்கும்போது வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய ஆயுதம், வேல், அருவாள் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இதுதாங்க மாயவரோட சன்னதி. நாமம், சங்கு சக்கரம் எல்லாமே அந்த பாறையில போட்டு இருக்கு பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, காமாட்சி அம்மனோட சுயம்பு வடிவங்க. நல்லா கும்பிட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்தோம்னா பாத்தீங்கன்னா, நாகருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. பாருங்க, இங்க சின்னதா ஒரு புத்து இருக்கு. எத்தன நாகர் சிலைகள் இருக்கு பாருங்க. எல்லாமே அப்படியே உயிரோட்டமா இருக்கிற மாரி, ரியலா இருக்கிற மாரியே பாருங்க இந்த சிலைகள் அப்படியே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, குருநாதருக்கு கிடா பலியும், கோழி பலியுமே இங்க கொடுப்பாங்கங்க. இப்ப நம்ம நிக்கிற இந்த இடத்துல இருக்க வேல் கம்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி எதிர்த்த பாத்தீங்கன்னா, கெடா, கோழி எல்லாமே அவருக்கு பலி குடுத்துட்டு இருக்காங்கங்க. பலி குடுக்குறவங்க பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பம், சொந்த பந்தத்தோட இங்க வந்து அந்த கெடாவ சமைச்சு சாப்பிட்டுட்டு தாங்க போறாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த இடம் முழுக்க
எல்லாமே ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஒரு இடத்துல தனித்தனியா இருப்பாங்கங்க. அங்க கெடா பலி குடுத்துட்டு, அந்த கிளீன் பண்ண ஆட இங்க எடுத்துட்டு வந்து வெட்டி, சமைச்சு சாப்பிட்டுட்டு தாங்க போறாங்க. பாருங்க எவ்வளவு குடும்பம் இங்க வந்து இந்த நேர்த்திக்கடன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எல்லாருமே ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அது நிறைவேறியதால தாங்க இங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அவருக்கு வர கூட்டமுமே இங்க அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. இந்த கடையில பாருங்களேன், தேங்காய் உரிக்கிறது, சம்பட்டின்னு எல்லாமே இங்க கிடைக்குதுங்க. ஆக மொத்தம் இங்க வந்தோம்னா. நீங்களும் குருநாதர் கோயிலுக்கு வந்து அவரோட அருள பெறுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழாவோட முக்கியமான நிகழ்வான குதிரை சந்தை வீடியோ வருங்க. அதுக்கு பார்க்கறக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேங்க.